பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சுகமா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்தில் சில பிரச்சனை போராட்டம் வந்துட்டா, யாரோ எனக்கு பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க, யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, இதான் இந்த கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. பில்லி சூன்யம் மந்திரவாதம் என்பது உண்மைதான். அது இன்றைக்கும் கிரியை செய்கிறது. வேதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பிசாசனுடைய கிரியைகளிலே ஒன்று. மந்திரவாதம் பில்லி சூன்யம் செய்து மக்களை பாதிக்கிற மாதிரி நடந்து கொள்றவங்க இருக்கத்தான் செய்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டில உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். ஒருவேளை நமக்கு விரோதமாக பில்லி சூன்யம் மந்திரவாதம் பண்றவங்க இருந்து ஏவி விட்டாலும் கூட ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. என்னாகவும் 23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை அன்று சொல்லார். யாக்கோபு இஸ்ரவேல் என்னுடைய தாசன், அவனுக்கு விரோதமான மந்திரவாத பில்லி சூன்யம் இல்லை. என்ன அர்த்தம்? உனக்கு விரோதமா மந்திரவாத பில்லி சூன்யம் செய்தாலும் பலிக்காது, அது உன்னை சேதப்படுத்தாது. அதான் ஆண்டோடைய வாக்கு தத்துவம். ஆனா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், ஜெபிக்கிற சில நேரம் பாதிப்பு வருதுன்னா, நீ இஸ்ரவேலா மாறணும், நீ யாக்கோபா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், நம்முடைய லைஃப் சேஞ்ச் ஆகணும், நாம் கர்த்தருக்குள்ள பலனடைஞ்சிருந்தாதான் மந்திரவாதங்க பில்லி சூன்யங்கள் நம்முடைய வாழ்க்கையில பலிக்காது. நம்ம ஆண்டவருக்குள்ள சரியா இல்லாம பலனா இல்லாம ஒழுங்கா பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, ஆவில நிரம்பி ஜெபிக்கிறது இல்லை, கர்த்தர் கொடுத்த பலனை பெற்றுக்கொள்றது இல்லை, சும்மா பேருக்காக கடமைக்கான ஒரு கிறிஸ்தவங்களா இருந்தா மந்திரவாதம் தாக்கும், நமக்கு பாதிப்பை உண்டாகும். அப்ப இஸ்ரவேலா நீங்க மாறணும், ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். அப்படி இருக்கும்போது நீங்க தைரியமா சொல்லலாம், எனக்கு விரோதமா எந்த மந்திரவாதம் பலிக்காது, ஏன்னா என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, உங்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்தி கொள்ளுங்க. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆனால் எல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்புற மந்திரவாதங்கள் அழிந்து போகும், உங்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் காப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, என்னை வாக்கு கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி. நான் ஒரு இஸ்ரவேலாக உம்மோடு நெருங்கி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்களை பலப்படுத்தும், வல்லமைப்படுத்தும், ஆவியினாலே நிரப்பும். எந்த மந்திரவாத வல்லமைகளை மேற்கொள்ளுகிற வல்லமையினால் ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளும். ஏதோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற மந்திரவாத பில்லி சூன்ய கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்று முதல் விடுதலை, ஜெயம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.